Clap, please. அறிவித்த +2 பொதுத் தேர்வில் மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 174 மாணவ மாணவியர்களை தேர்வுக்கு அனுப்பி எல்லோரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் வணிகவியல் பிரிவில் இருந்து ஈஸ்வரி என்ற மாணவி 600க்கு 595 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், உயிரியல் பிரிவிலிருந்து இளஞ்சாரல் குமரன் 592 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், அபி அக்ஷதா என்ற மாணவி வணிகவியல் பிரிவிலிருந்து 590 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் ஈஸ்வரி காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இரண்டிலும் 100 மார்க்ஸ், தட் இஸ் சென்டம் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இளஞ்சாரல் குமரன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அபி அக்ஷதா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ் என்று 3 சப்ஜெக்ட்லேயும் அவங்க சென்டம் வாங்கியிருக்காங்க. பொதுவாக தனிப்பட்ட சப்ஜெக்ட் சென்டம்ங்கிற முறையில் வேதியியலில் 5 நம்பர்ஸும், கணிதத்தில் 4 சென்டம், உயிரியலில் 1, கணினி அறிவியலில் 8, வணிகவியலில் 4, கணக்கு பதிவியலில் 5, வணிக கணிதத்தில் 4 பெற்றிருக்கிறாங்க. அத்தனை வெற்றிக்கும் ஆசிரிய பெருமக்களும் பேராசிரியர்களும் அண்ட் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் இந்த வெற்றியை கொடுத்துள்ளது. அவர்கள் எல்லோருக்கும் ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ட்ரைனிங் இப்போ ஒன்று சொல்லணுன்னா, ஈஸ்வரி, இளஞ்சாரல் இந்த குழந்தைங்க எல்லாருமே நம்மள்கிட்ட கேஜிலேருந்து படிக்கிறாங்க, ப்ரைமரியிலேருந்து படிக்கிறாங்க. அண்ட் அவங்க திடீர்னு இன்றைக்கி இந்த மார்க் வாங்கலை. அவங்களுடைய அடிப்படை கிளாஸ்லேருந்து வகுப்புலேருந்து அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு, போன வருஷம் 11th ஸ்டாண்டர்டு பொது தேர்வு நடந்து ரிசல்ட் வந்தது. அதுலேயும் ஈஸ்வரி 590 மார்க் வாங்கியிருந்தாங்க. இளஞ்சாரல் 592 மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சின்ன வகுப்புலேயும் சரி, 10th 12th சரி, எல்லாத்துலேயுமே அவங்க அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவங்களால அதை பண்ண முடிஞ்சுது. மேலும் அடிப்படை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 10th 11th 12th ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அடிப்படை வகுப்பிலிருந்து கிளாஸ் எடுக்கிற எல்லா டீச்சர்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக பண்ணியிருக்கனால தான் இன்றைக்கி ஹோல்சம் ரிசல்ட் 174 குழந்தைங்களும் தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லை, நிறையவங்க தட் இஸ் 589லேருந்து 580க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி மொத்த சென்டம் இந்த தடவை மாநிலத்திலேயே சென்டம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் சென்டம் கம்மியாக வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுல நம்ம குழந்தைங்க ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கியிருக்காங்க. 4 சென்டம், 5 சென்டம், 8 சென்டம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது அடிப்படை வகுப்பு உள்ள ஆசிரியர் பெருமக்களும் சரி, 10th 12th சரி, இந்த 10th 12th டீச்சர்ஸை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம்தான் முதல் செட் ஆஃப் குழந்தைங்களை நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு அனுப்புகிற மாதிரி உள்ள அந்த என்தூசியாசமும் அந்த கமிட்மெண்ட்டும் அந்த சின்சியரிட்டி இருந்தால் தான் வருஷம் நம்மளால் இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம ஜெயேந்திரா சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் has been blessed with a best team of teachers.
கேட்ஜெட்ஸோட யூசேஜ் ரொம்ப பெருகி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி அந்த சேலஞ்சை வந்து நம்ம ஸ்கூல் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம்? வாட் ஆர் த அட்வைசஸ் யூ ஆர் ஜென்ரலி கிவன் டு திஸ்? நார்மலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கூல் டைரி, நம்ம ஸ்கூல்லேருந்து வருஷம் பேரண்ட்ஸ்க்கு அனுப்புகிற அந்த இயர் ஒரு வருஷம் தொடங்கும் போது நம்ம ஒரு ஹால்மார்க் சர்க்குலர் அப்படின்ட்டு ஒன்று அனுப்புவோம். அதில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக எதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க வந்து பண்ணக்கூடாது, அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு கோஆப்ரேட் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு விழாவாரியாக ஒன்று செஞ்சுருப்போம். அண்ட் கம்மிங் டு இந்த 10th 11th 12th வந்து கொஞ்சம் க்ரோன் அப் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் வந்து இருக்கும். ரைட்டு தப்பு குரூப்பு அப்படியெல்லாம் இருக்கும். அப்போது வந்து அந்த பேரண்ட்ஸோட நம்ம வந்து அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போது வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜியோட நெகட்டிவ் சைடு வந்து அவ்வளோவா நம்ம சில்ட்ரனை பாதிக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்தோட பொதுவான காரியங்களில் அதை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.